அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுன்னு சொல்லி பழகுறாங்கல்ல, அது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்சுக்கப்ப எல்லாம் அரசியல் தான் போகிறாங்க. ஆனால் இப்போ தொடக்கத்தில் நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படிங்க பேசும்போது எங்கள் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே நீங்கள் அரசியல் தான் போகிறாங்க. அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது இந்த சினிமாக்குள்ளே பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிடனா இருந்து பேசுவாங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏ மக்களோட புழஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் கிட்டத்தட்ட 10 வருஷம் எம்எல்ஏ வானே, 10 வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சு நம்புறாரு அடுத்த போய் எம்எல்ஏ தான்னு. அவர் படங்களை எடுக்கிறாரு. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ கதைவை நேரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு. நீ பார்த்துட்டு சொல்லு தம்பின்னு கூட அவர் சொல்ல என்கிட்ட. நீ பார்த்துட்டு தம்பி கூட சொல்ல, தம்பி நல்ல படம் நீ பார்த்துரு அப்படின்னாரு. அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காரமான நம்பிக்கையும் அதை பார்த்துருன்னு அப்படி சொல்கிற இருக்குல்ல, அந்த கெத்து இருக்குல்ல, இந்த ஒன்று எடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் சொல்ல அவர். நான் நல்ல படம் எடுத்துருக்கேன், அந்த படத்துக்கு மட்டும் இல்லை இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் அவர் சொல்கிறார். ஒய்ஃப்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் தம்பி, செம்ம படம், அவன் எழுதி வச்சுக்கோ, நல்ல பெரிய டேரக்டர் ஆமான்னு சொல்கிறாரு. அப்போ டாடா டேரக்டர் சொல்கிறாரு, அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான், அவன் நான் தான் டேரக்டர் ஆக்கினேன், அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும்னு ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு ஆளாக இருக்க. அப்படியே நம்மளையும் பிடிச்சதாப்புல, நீ எப்போ சொல்லு அப்படிங்காப்புல. நான் சொன்ன பூச்சி உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க, சாவி யார் வச்சுருக்கானே தெரியல.